வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு நாட்களாக அமையட்டும் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மிதுன ராசி. மிதுன ராசி புதனோட ராசி. ரொம்ப திறமசாலிங்க, ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. இவங்க கூட்டு தொழில் அமைக்கும் போது துலாம், கும்பம், சிம்ம ராசிக்காரங்க கூட கூட்டு தொழில் அமைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க நட்பு ராசி. இவங்க கூட கூட்டு சேர்ந்து ஒரு தொழில் தொடங்கினாங்க அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பதால நல்ல ஒரு முன்னுக்கு வரும். கன்னி ராசி இவங்களுக்கு ஒத்து வராது. ஏன்னா அன்பு காதல் கொண்ட ஒரு ராசி. நீங்க எந்த பார்வையில பாக்குறீங்களோ அதே பார்வையில அந்த கன்னிராசி என்பர்களும் பார்ப்பாங்க. ஏன்னா ரெண்டும் ஆளும் கிரகம் பார்த்தீங்கன்னா புதன். அதனால பெரும்பாலும் உங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் ஒத்து வராது. வெள்ளிக்கிழமையில நீங்க தொடங்குற காரியம் உங்களுக்கு சக்சஸா முடியும். வெள்ளிக்கிழமையில ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ ஏதாவது புதுசா செய்ய போறீங்க அப்படின்னா அதை வெள்ளிக்கிழமையில அந்த மிதுன ராசி என்பர்கள் தொடங்குறது நல்ல ஒரு வளர்ச்சியை குறிக்கும். அதே மாதிரி நீங்க இருக்கிற வீடு கூட ஒரு மேற்கு திசை பார்த்த வீடா இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரலாம். நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். காற்று ராசி எல்லாமே உங்களுக்கு பொருந்தும். காற்று ராசியெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனையை தராது அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை பற்றி அலசி ஆராய்ந்து ஃபைனலாக தான் இறங்கக்கூடியவங்க. எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆலோசகராக, நல்ல ஒரு சிந்தனையாளர்களாக இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. நல்ல ஒரு அறிவாற்றல் நிறைந்த ஒரு ராசி, செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு ராசி, பொது திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு ராசி, திறமையான ராசி அப்படின்லாம் இந்த மிதுன ராசி என்பர்களை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். கலையில் ஆர்வம் இருக்கும், ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கும், ஆசிரியர் தொழில் மீது அதீத பற்றுடையவங்களாக இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த தொழிலெலாம் அவங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா கூட நல்ல ஒரு மேன்மை அடையக்கூடியவங்களாக அந்த மிதுன ராசி என்பர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். நிதி சார்ந்த தொழிலெலாம் உங்களுக்கு அமோகமாக வரும். அதே மாதிரி கணினி சார்ந்த தொழிலும் உங்களுக்கு அமோகமாக வரும். இந்த பத்திரப்பதிவுலாம் எழுதுறாங்க இல்லையா, அந்த தொழிலில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த தொழில் கிடைச்சாலும் புன்சிரிப்போடு ஏற்றுக்கிட்டு அந்த தொழிலை விரும்பி செய்யக்கூடியவங்க இந்த மிதுன ராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு குணவான்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தர்மவான்களாக இருப்பாங்க, இனிமையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு பேச்சு திறமை அதிகமாக வரும். எல்லாத்தையுமே பேசியே வெல்லக்கூடிய சூழ்ச்சமம் தெரிஞ்ச ஒரு ராசி அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம். யாருக்கிட்ட எப்படி பேசினா எந்த வேலையை யார் கரெக்டாக செய்வாங்க அப்படின்னு அறிந்து வைத்திருப்பாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள். ஏன்னா புதன் ஆளும் கிரகம் புதன் என்பதனால ஒவ்வொன்றையும் கரெக்டாக அறிந்து திட்டமிட்டு செயல்பட்டாங்கன்னா இவங்க எடுக்கிற காரியங்கள் இவங்களுக்கு சக்ஸஸாக முடியும். எப்பவுமே ரொம்ப ஒரு பக்திமான்களாக, ஒரு ஆன்மீகவாதிகளாக இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மிதுன ராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கருங்காலி மாலையோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. கருங்காலி மாலை அப்படிங்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை உண்டு பண்ணக்கூடியது. அதனால தான் நிறைய ஆக்டர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கருங்காலி மாலை அணிஞ்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த கருங்காலி மாலை ஒரிஜினல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரிஜினல் கருங்காலி மாலை கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த விலை மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. கால் பண்ணி கேளுங்க. சரி, இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் தற்போது வக்கரகமாக இருக்கிறார். தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, ரண ருண ரோகஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும், சப்தமஸ்தானத்துல சூரியன் செவ்வாய், பாக்கியஸ்தானத்துல சனி பகவானும் ராகும் இணைந்திருக்காங்க. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கிறதுனால என்னென்ன நற்பலன்களை வருகின்ற நாட்கள்ல சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற ஆண்டு ரொம்ப ஒரு அமோகமான ஆண்டா இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியா அமையும். ஆரோக்கிய ரீதியா இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாக்குவன்மை கூட உங்களுக்கு இந்த ஆண்டில் சாதகமாக அமையும். எடுக்கிற
காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் கடினமான உழைப்பை தான் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். மற்றபடி வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையே வருகின்ற ஆண்டில் எதிர்பார்க்கலாம். குழந்தைகளுடைய நலனில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்துங்க. திடீர்னு விரைய செலவு கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அவங்க மூலிமா பல நல்ல காரியங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். வழக்கு விவகாரங்கள் எல்லாமே இந்த ஆண்டில் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு. எதெல்லாம் தாமதப்பட்டு வந்துச்சோ, ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருமணம் வரன் ரொம்ப நாளாக தேடிகிட்டே இருந்திருப்பீங்க. வரனே அமையாமல் இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த ஆண்டில் முயற்சி பண்ணி அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும். தொழில் வளர்ச்சியே இல்லை, தொழிலெலாம் முடங்கி போய் கிடக்குது, தொழிலில் வருமானமே இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த ஆண்டில் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தினீங்கன்னா கூட ஓரளவுக்கு கூடுதலான லாபம் இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் குறைவு. நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். மகிழ்ச்சி தர மாதிரி, சந்தோஷம் தர மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த ஆண்டில் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அலுவலகத்தில் ஒரு சிலருக்கு கடந்த ஆண்டில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஏன்டா இந்த வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் கூட ஒரு சிலர்லாம் இருந்திருப்பீங்க. அதெல்லாம் வருகின்ற ஆண்டில் மாறப்போகுது. இடமாற்றம் வேணும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு இந்த ஆண்டில் இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு, பணி நிரந்தரம் இதெல்லாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசி பெண்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கு. உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தால் எதையுமே வெல்லக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும். உறவுங்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிங்க. டக்குன்னு தடிமனான வார்த்தைகளை பேச வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு கொஞ்சம் செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மற்றபடி இந்த 2026ஆம் ஆண்டு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு அமோகமான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீண்ட நாட்களாக எந்த வேலை முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்சிங்களோ அந்த வேலையில் இந்த ஆண்டில் நடக்கும். ஒவ்வொரு காரியத்தையுமே சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு இறங்குவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தேவையான நிதி உதவியில் அந்த ஆண்டில் கிடைக்கும். பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக அமைந்திருக்கு. என்ன அதுக்காக கொஞ்சம் பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை, வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டக்குன்னு அந்த வேலையை முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். சின்ன சின்ன தடைகள் வரும். நிறைய போராட்டங்கள் வரும். அந்த போராட்டங்கள்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எதுலேயுமே முன்னேற்றம், வெற்றி, ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல ஒரு அற்புதமான ஆண்டாக அமைந்திருக்கு. தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கு. ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடோடு இறங்குவீங்க. நீண்ட தூரம் பயணம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. வெளிநாடு, வெளியூருக்கு செல்லக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது. வெளியூர் பயணங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வியாபாரம், தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குறது நல்லது. நிறைய போட்டிகள் வரும். அந்த போட்டியெல்லாம் முறியடிச்சுட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது. அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி அதை எப்படி ஹேண்டில் பண்ணால் அந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னு அந்த பிரச்சனையை உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வைத்து சரி பண்ணிடுவீங்க. இந்த ஆண்டு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டு அந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த ஆண்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணியில் சின்ன சின்ன இடர்பாடுகள், பிரச்சனைகள், தொய்வு, வேலைபளு அதிகம், ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. சிலருக்கு இந்த ஆண்டில் எதிர்பாராமல் சின்ன சின்ன இடமாற்றங்கள், ஊதியத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் இதெல்லாம் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் ஏற்படும். குடும்பத்தில் சின்ன சின்ன செலவுகள் வரும். கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. அப்பப்போ சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். பெரிய பாதிப்பு எதுவும் தராது. பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் எல்லாமே மனதை கோபப்படுத்துகிற மாதிரியே இருக்கும். மனதை சங்கடப்படுத்துகிற மாதிரியே இருக்கும். அதை பிள்ளைங்கள அவங்களுடைய போக்கிலே கொஞ்சம் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணனா அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல ஒரு சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கு.
உறவினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பக்குவமாக பேசுங்க. வழக்கு விவகாரங்கள்லாம் கொஞ்சம் மெத்தன போக்கு இந்த காலகட்டத்தில் காணப்படும். இருந்தாலும் ஓரளவுக்கு ஆண்டு இறுதியில் ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் இந்த ஆண்டில் சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வெளியூர் பயணங்கள் எல்லாமே கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும். மனதில் ஒரு விதமான கவலை, ஒரு விதமான விரக்தியில் அந்த ஆண்டில் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடோடு இருந்தீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபடும் போது மனம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். தெளிவாக சிந்திப்பீங்க. ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் சின்ன சின்ன தடைகள், போட்டி பொறாமைகள், சக மாணவர்களால் ஏதாவது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் அப்பப்போ வரும். உங்களுடைய முயற்சியில் கூட கொஞ்சம் சோர்வு ஏற்படும். கொஞ்சம் இந்த ஆண்டில் கொஞ்சம் சிறப்பாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க, மகிழ்ச்சிகரமாக இருக்க சிவன் வழிபாட்டை இந்த ஆண்டில் செஞ்சுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.